வசனம் 19 லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வசனம் 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வசனம் 3. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், என் ஓய்வு நாள்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 3. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்து இருக்கவும், என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 4. விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 4. விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 5. நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாய் செலுத்துங்கள். வசனம் 5. நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாய் செலுத்துங்கள். வசனம் 6. நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலே மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டாம். மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. மூன்றாம் நாள் மட்டும் மீதியானதை அக்கினியில் சுட்டெரிக்க கடவது. வசனம் 7. மூன்றாம் நாளிலே அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாயிருக்கும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மூன்றாம் நாளிலே அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாயிருக்கும், அது அக்கினியிலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது. வசனம் 8. அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். வசனம் 9. நீ தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை நீர் அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிறதை கதிர்களை பொறுக்காமலும். வசனம் 9. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் பொழுது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை நீ அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும். வசனம் 10. உன் திராட்சை தோட்டத்திலே உன் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடைக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கு பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 10. உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடைக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கு பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உன் தேவனாகிய கர்த்தர். வசனம் 11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். வசனம் 12. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்களை தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். வசனம் 13. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பீர்களாக. கூலிக்காரனுடைய கூலியை விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. வசனம் 13. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. வசனம் 14. செவிடனை நிந்தியாமலும் குருடனை முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்து இருப்பாயாக. நான் கர்த்தர். வசனம் 15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு
முததட்சணையும் செய்யாமலும் பெரியவனுக்கு முக அஞ்சாமலும் நியாயம் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பீர்களாக. வசனம் 16. உன் ஜனங்களுக்குள்ளேயே அங்கும் இங்கும் கொல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். வசனம் 17. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேலே பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படி கடிந்து கொள்ள வேண்டும். வசனம் 18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். வசனம் 19. என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக. உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே போல் விடாயாக. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. வசனம் 20. ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் இருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலும் இருக்க அவளுடனே ஒருவன் சம்போயோகமாய் சயனம் பண்ணினாள், அவர்கள் கொலை செய்யப்படலாம், அடிக்கப்பட வேண்டும். அவள் சுயாதீனமுள்ளவள் அல்ல. வசனம் 21. அவன் தன் குற்ற நிவாரண பலியாக ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர கடவன். வசனம் 22. அதனால் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 23. நீங்கள் இந்த தேசத்திலே வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின் அவைகளின் கனிகளையே விருத்த சேதனம் இல்லாதவனுக்கென்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படலாம். விருத்த சேதனமில்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். வசனம் 24. பின்னும் 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தம் அடையமாயிருக்கும். வசனம் 25. 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம், அப்படியே அவைகள் பலன் உங்களுக்கு பெருகும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 26. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறிகோளாமல் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. வசனம் 27. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். வசனம் 27. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். வசனம் 28. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை பீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். வசனம் 29. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறைவேறாதபடிக்கும் உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ணின விடுவிக்கிறதினால் பரிசுத்த குலைச்சலாக ஆகாயமாக. வசனம் 30. என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். வசனம் 30. என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். வசனம் 31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களுடனே தீட்டுப்பட வேண்டாம்.
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 31. அஞ்சகம் பார்க்கிறவர்களை நாடி குறிச்சொல்கிறவர்களையே தேடாதிருங்கள், அவர்களே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் உள்ளவனவன் முகத்தை காணப்பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். வசனம் 33. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களுடனே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். வசனம் 34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை பரதேசியை போல எண்ணி நீங்கள் உங்களிலே அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்கள் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தீர்களே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 35. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. வசனம் 36. சுமத்திரையான தராசும் சுமத்திரையான நிறைக்கோளும் சுமத்திரையான மார்களும் முத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 37. ஆகையால் என்னுடைய கட்டளைகளே யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளில் நடக்க கடவீர்கள், கர்த்தர் என்று சொல் என்றார்.